ஓகே, இப்போ நிசான் மேக்னெட் நைட் டிரைவ் வீடியோ பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த டிரைவ் ரிவ்யூ தான் இது வந்து நம்ம ஒரு நைட் வியூ. ஸோ ஃபுல் டார்க் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டிரைவ் பேராமீட்டர்ஸ் அப்படியே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்க்கும் போது எனக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேக்டரில் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, இது சப் 4 மீட்டர் எஸ்யூவி அப்படிங்கிறதால. நெக்ஸ்ட் இப்போ மெயினாக நம்ம பேச வேண்டியது ஹெட்லாம்ப் த்ரோ தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க வித் எல்இடி டிஆர்எல்ஸ். நம்ம வெளியே பார்த்துருப்போம். ஸோ இது இல்லாமல் நம்ம ஹை பீம்கான த்ரோ இருக்குது. ஸோ ஹை பீம் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை த்ரோ பாருங்கள். இருந்தாலும் கொஞ்சம் டார்க்கர் பிளேஸ்க்கு போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ க்ரூசிங்க்கு பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ ஒரு 30-40 தான் க்ரூஸ் பண்ணிட்டு வரேன். ஒரு கிராஜுவல் க்ரூசிங். நான் இங்கே டீல போட்டுட்டு நார்மலாக க்ரூஸ் பண்ணிட்டு வரேன். ஹெட்லாம்ப் த்ரோ எனக்கு பெட்டராகவே தெரியுது இப்போ. ஸோ இந்த நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ்க்கு இந்த ஆட்டோ ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். ஸோ சஸ்பென்ஷன் ஃபேக்டர் இப்போ வந்து நம்ம ஃப்ளாட் ரோட்ஸில் போகிறதால கொஞ்சம் ஒரு ஹைவேயில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி கூட ஓட்டலாம். ஸோ கட் பண்ணுறேன் லைட்டாக. ஸோ கட் பண்ணும்போது பாருங்கள், இந்த 1 லிட்டருக்கான டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொஞ்சம் ஓக்கல் ஆகுது. பிரேக்கிங்குமே நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுற இடத்துல நின்றுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஸ்பாஞ்சி பிரேக் தான், நம்ம டே டைம் டிரைவில் பார்த்த மாதிரி. ஸோ க்ரீப் ஃபங்க்ஷனுமே இருக்குது. ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு க்ரீப் பண்ணிட்டே போகிறேன். ஸோ காலை எடுத்துட்டேன். ஸோ க்ரீப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பீட் வரைக்கும் போகுது. ஸோ உள்ளே நமக்கு வந்து நைட் டைமில் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் கலர் லைட்டிங் 4 ஆம்பியன்ட் கலர் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ 4 டோன் ஆஃப் கலர் தெரியுது. இது இல்லாமல் நமக்கு வந்து டோரில் இன்க்ரெஸ் ஆகும்போது ஒரு ஸ்கஃப் பிளேட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கஃப் பிளேட்ஸ் வந்து நமக்கு வந்து எலிமினேட் ஆகி நிசான்கான பேட்ஜிங் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகுது. இந்த மாதிரி லைட்டிங் இருக்குது. இது நைட் டைமில் பார்க்க நல்லாயிருக்கும். லக்கிலி நம்ம நைட் டிரைவ் பண்ணுறதால இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த கன்சோலில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வருது. ஸோ இந்த ஆட்டோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ளோவர்ஸ் லெவல் எல்லாமே ஸோ ஆட்டோ ஆக்டிவேட்டட்னு வருது. ஃபீச்சர் வைஸ் பார்க்கும்போது இந்த டெக்னா ப்ளஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு மோஸ்ட்டாக எல்லாமே மீட் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்டில் எல்இடி டிஆர்எல்ஸாக இருக்கட்டும், இந்த பாசிவ் என்ட்ரியாக இருக்கட்டும், உள்ள இந்த ஆம்பியன்ட் கலர் லைட்டிங், ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது நமக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ண கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ ரைட் சைடில் பார்க்கும்போது ட்ராக்ஷன் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபீச்சர் அண்ட் சேஃப்டி பேக்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் புஷ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1500 இந்த 1750 ஆர்பிஎம் அது கிராஸ் ஆனோடனே நமக்கு வந்து அந்த புஷ்ஷே வேறு லெவலில் இருக்குது. இது கொஞ்சம் ஷார்ப்பான பிரேக் தான். பிரேக்கிங் கரெக்டாக இருக்குது. பட் அதனால கொஞ்சம் இந்த ஸ்பாஞ்சி எஃபெக்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த டைட்னஸ் கொடுக்கலாம். ஸோ வெஹிக்கிளோட வித் ஃபேக்டர் இந்த டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப் 4 மீட்டரில் வரதால இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஓட்டலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த ஆல்டோ மாதிரி கட் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சப் 4 மீட்டர் மாதிரி கட் பண்ணலாம். ஸோ இந்த மீன் டைமில் நான் ஏசி பற்றியும் பேசிடுறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடைக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஏசி கேபின் ஃபுல்லாகவே கூல் ஆயிடுச்சு. ஒரு 3 பேர் இருக்கும் இப்போ காரில். ஏசி த்ரோ பெட்டராகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹெட்லாம்ப் த்ரோ செம இம்ப்ரெசிவாக தெரியுது எனக்கு. இந்த ஹைவே ஏறிட்டு இந்த ஸ்டியரிங் வெயிட் பற்றி பேசிடலாம். ஸோ ஸ்டியரிங் வெயிட் வந்து இப்போ லோவர் கட்டிங்ஸில், இப்போ லோவர் ஸ்பீட்ஸில் நமக்கு இந்த லூஸ் கட்டிங்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து சிட்டிக்குள்ளெல்லாம் கட் பண்ணி ஈஸியாக ஓட்ட முடியும். இதுவே ஹைவேக்கு போகும்போது கொஞ்சம் டைட்னஸ் வரணும். நம்ம அதை மேலே ஏறிட்டு கொஞ்சம் செக் பண்ணலாம் அதை. ஸோ நமக்கு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் as well as 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ டாப் பேனில் வரதால 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்துருச்சு. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து உங்கள் லைட் ஃபூட்டடாக ஓட்டுற மாதிரி இருக்கும் ஒரு எண்ணெய் இன்ஜினை. மைலேஜ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கலாம் எண்ணெய் அப்படிங்கிறதால. ஸோ டர்போவில் கண்டிப்பாக ஒரு ட்ராப் இருக்கும். ஒரு 14 பாயிண்ட்ஸ் கிட்ட வரும். ஸோ ஹைவேன்னு பார்க்கும்போது ஒரு 50-60 கிட்ட தான் நம்ம க்ரூஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு. ஸ்டியரிங் வெயிட் கொஞ்சம் ஏறுது. ஸோ 50 கிராஸ் பண்ணனே கொஞ்சம் ஏறுது. அந்த லூஸ்னஸ் இல்லை. நம்ம சிட்டிகளை ஓட்டும் போது எப்படி லூஸாக இருந்துச்சோ அந்த லூஸ்னஸ் இல்லை, கொஞ்சம் ஏறி இருக்கு.
மற்றபடி பெடல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராஜுவலாக ஒரே லெவலில் வச்சு ஓட்டிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஃபேக்டர் இந்த ஐஆர்விஎம் பற்றி பேசலாம். ஸோ ஐஆர்விஎம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் வித் பெசில்லெஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து ஆட்டோ டிமிங் அப்படிங்கிறதால நமக்கு வந்து இந்த கிளியராக தெரியுது பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வர்றது. விசிபிலிட்டி ஃபேக்டர், இந்த ஓஆர்விஎம்ஸ் ஐஆர்விஎம் எல்லாமே செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது நைட் டிரைவுக்கு. ஸோ இப்போ ஒரு ஓவர்டேக் பார்த்துடலாம். ஸோ ஃபுல் பெடல் போட்டிருக்கேன் இப்போ. ஸோ 100 புஷ் பண்ணிட்டோம். 100 வந்து ஈஸியாக புஷ் ஆகல. ஸோ 80-90 ஈஸியாக புஷ் ஆகுது. பட் வந்து இந்த 90 to 100 கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் புஷ் ஆகுது. அதாவது 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் 80 வரைக்கும் நல்லா புஷ் ஆகுது. 90க்கு மேலே செம ஸ்ட்ரகிள் தான் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை. மற்றபடி கான்ஃபிடன்ஸ் எனக்கு லேக் ஆகல. ஸோ பிரேக்கிங், இந்த சஸ்பென்ஷன் ஃபேக்டர்ஸ், இந்த பாடி ரோல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக மீட் ஆகுது. வெஹிக்கிள் டைனமிக்ஸ் கரெக்டாக இருக்குது. வெஹிக்கிளோட சேஃப்டிக்கு பார்க்கும்போது நமக்கு 6 ஏர் பேக்ஸ், ABS with EBD, ESC, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ESP ஆஸ் அ பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. இது இப்போ யூட்டர்ன் பார்த்துடலாம். யூட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லைனில் வந்து கட் அடிச்சிட்டோம். ஸோ இப்போ புஷ் பண்ணிடலாம். எயிட்டியில் ஒரு பீப் வார்னிங் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் புஷ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது கண்டிப்பாக. ஸோ நான் 3 டைம்ஸ் செட் பண்ணிட்டேன் அதை. ஸோ ஜஸ்ட் நம்ம 100ல் க்ரூஸ் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட். இப்போ பெடல் வந்து ஒரு 60%, ஒரு 60-70% வச்சுருக்கேன். கார்னர் கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்கு எனக்கு. சீட்ஸுமே சப்போர்ட்டிவாக இருக்கிறதால பெருசாக எனக்கு வந்து இந்த கார்னரிங் இல்லை கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகல. நெக்ஸ்ட் இப்படி டிரைவ் பண்ணும்போது எனக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராப் ஆகும். நீங்கள் 80 to 90ல் க்ரூஸ் பண்ணணும். அண்ட் நார்மலாக நீங்கள் ஒரு லைட் ஃபோட்டோடாக ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு 14 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் கிட்ட ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்ல ஓக்கலாகவே இருக்குது. உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங் தான். ஒரு 60 to 40 நம்ம டவுன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புஷ் பண்ணலாம். இது கிராஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கார்னரும் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ கார்னர் கான்ஃபிடண்ட்டாக தான் போகுது. பட்டு கொஞ்சம் இந்த ரோல் இருக்குது. சஸ்பென்ஷன் நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துடலாம். ஸ்டிஃப் தான். நல்ல ஒரு ஸ்டிஃப் தான் சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் கார்னர் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடண்ட்டாக எடுக்க முடியுது. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் வளைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே லெஃப்ட் பார்ப்போம்.
ஓகே, இப்போ இந்த ஹைவே டிரைவில் உங்களுக்கு ஒரு வியூ கிடச்சிருக்கும். நைட்டில் இப்படி லேம்ப்ஸ் இப்படி த்ரோ இருக்குது அண்ட் இந்த ஆக்ஸலரேஷன். ஸோ இப்போ நான் புஷ் பண்ணதால் டிரைவ் ஈகோ வந்து 58 தான் இருக்குது ஸ்கோர். ஸோ பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகலை. பட் இன்னும் நீங்கள் எக்கனாமிக்கலாக ஓட்டணும் அப்படின்னா 70 to 80 அந்த லெவலில் க்ரூஸ் பண்ணி சேஃபாக டிரைவ் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த பார்ட் 2 ஆஃப் த வீடியோ, அதாவது நைட் டிரைவ் வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லா பேராமீட்டர்ஸ், டிரைவிங் டைனமிக்ஸு, சேஃப்டி, ஸோ வெஹிக்கிள் வந்து நைட் டைமில் பிஹேவ் ஆகுது, ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேறு ஒரு கார் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் see you, bye.